வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச்சொல். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில பார்க்க போறது அதிமுக பாஜக கூட்டணி அவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வெல்வது யார் அப்படின்னு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அடுத்தது வந்து சீமான் அவருடைய அரசியல் முன்னேற்ற பாதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப அதிமுக பிளஸ் பாஜக அவங்களுடைய கூட்டணி அல்லது எதிர்கால கூட்டணி எப்படி கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வழக்கம் போல அது 1000-1500 பேருக்கு மேல பார்த்துட்டீங்க போன வீடியோவையும் அதுக்கு முதல் வீடியோவையும். இந்த வீடியோவை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். இப்ப அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அரசியல்ல யாருக்காவது ரிட்டையர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதிக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, பணி ஓய்வே கிடையாது. அவங்களுக்கு ஓய்வுனா அது அவங்களுடைய மரணம் தான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அரசியல்வாதி தன்னுடைய பிடினா தன்னுடைய அரசியல்வாதியோட நோக்கம் அதிகாரம் தான். அதிகாரத்தை விட்டு கொடுத்த அரசியல்வாதி மீண்டு எழுந்து வந்ததா பெரிய சரித்திரத்தில் ஒன்றும் படிச்சு பார்த்தோம்னா கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் நடந்த 2 விஷயங்களை நம்ம அதுக்கு ஈஸியாக சொல்லலாம். 2-3 விஷயங்களோட சொல்லலாம். முலாயம் சிங் யாதவ் அவர் வந்து பவரில் இருக்கையிலேயே தன்னுடைய கட்சிக்கு தலைவராக தன் மகனை அறிவிச்சார். அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணாரு, அப்பாவையே கட்சியை விட்டு நீக்கினாரு. அப்புறம் ஒரு பஞ்சாயத்து ஆகி அவங்க ஆட்சியை இழந்து ஏகப்பட்ட கூத்து நடந்துச்சு. அடுத்தது ஓபிஎஸ் அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறமேட்டு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து முதல்வராக இருந்தாங்க. அப்போ வந்து அவர் பதவியை விலகினார். அந்த நிலைமையில பதவி விலகி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பதவி விலகினார். அதாவது தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தார். திருப்பி அவரால் என்ன நடந்துச்சு, ஒரு முதல்வராக இருக்கிறப்ப அவங்களோட அதிகாரம் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணுறதுன்னா அப்போ அதுக்கப்புறம் என்ன அவருக்கு நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவர் நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரீசெண்டாக கடந்த கொஞ்ச நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர் தன்னுடைய அதிகாரத்தை, கையெழுத்து போடுற அதிகாரத்தை, தலைவராக எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்குற அதிகாரத்தை, மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கிற அதிகாரத்தை அன்புமணிகிட்ட கொடுத்தார். அன்புமணியை தலைவராக ஆக்கினார். இன்னைக்கு ஆஸ் பர் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். டாக்டர் ஐயா, அதுக்கு பெரிய டாக்டர் ஐயா வந்து அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், அல்லது ஒரு காட்ஃபாதரா இருந்து தான் செய்ய முடியுமே தவிர அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப அந்த சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. அவரு இதுன்ட்டு நம்ம அதுக்கு அப்புறம் வருவோம். இப்போ அதிமுக பிளஸ் பிஜேபி இவங்களுடைய கூட்டணி எப்படி, என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் ஸ்ட்ராட்டஜி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. பிஜேபி வந்து அதிமுகவை லைட்டாக விழுங்க பார்க்குது. அதுதான் ஒரு சாதாரண மனுஷனா என்னுடைய பார்வையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஐயா இதுதான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அமித்ஷா போன மாதம் வர்றப்பயே 18.4% ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம், நீங்கள் 20% ஓட்டு வாங்கியிருக்கீங்க, ஆளுக்கு பாதின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போக பார்த்தாங்க. அப்போ தான் ராமதாஸ் ஐயா அங்கே ஒரு டேட் அடிச்சார். ஐயா இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர், அவர் இனிமேல் செயல் தலைவர் தான். அதனால தான் அன்னைக்கு அன்புமணி ஐயா வந்து அங்கே அந்த மீட்டிங்கில் உட்காரல அப்படின்னு செய்திகள் ஒன்று இருக்கு. அது உண்மையா பொய்யாலாம் நமக்கு தெரியாது. அன்னைக்கு மீட்டிங்கில் அவர் உட்காரல அப்படிங்கிறது உண்மை. அப்ப என்ன ஆயிடுச்சு, 18.4க்கு நீ கிளைம் பண்ண முடியாது, என் ஓட்டுக்கு நான் தான் கிளைம் பண்ணுவேன், என்னுடைய ஓட்டுக்கு உண்டான சீட்டு, என்னுடைய டிமாண்டு தனி, நான் தனியாக தான் ஒரு கூட்டணியில் பேசுவேன் அப்படிங்கிறது தான் டாக்டர் ஐயாவோட அந்த காலத்துல இருந்தே இப்போ வரைக்கும் அவர் அப்படிதான் வெரி டஃப் பார்கைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணார். இப்போ இவங்க என்ன கிளைம் பண்ண பார்க்குறாங்கன்னா, நாங்கள் 11.4 வச்சுருக்கோம், அதாவது பாரதிய ஜனதா நீங்கள் 20.4 தான் வச்சுருக்கீங்க, அதில் தேமுதிகவை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 19 தான் இருக்குது, 2-1
இல்லை 3-2 அப்படிங்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ், ஒரு லாபி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்தி அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவரா? எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் அடித்து விரட்டி விட்டவர். ஓபிஎஸ்ஸை காலி பண்ணார். ஃபஸ்ட்டு சசிகலா அம்மா கூட சேர்ந்து முதல்வரானார். அப்புறம் சசிகலா அம்மாவை கழட்டி விட்டார். அப்புறம் டிடிவி தினகரன் சார் அவரை கழட்டி விட்டார். அப்புறம் ஓபிஎஸ்ஸை சேர்த்து தன்னோட ஆட்சியை 4 வருஷம் நடத்திட்டு கடைசியாக ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டுட்டாரு. அப்படிங்கிறப்ப அரசியலில் அவருக்கு இன்னும் பொடி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கட்சி அப்படின்னா அதுக்கு பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவர்கள் தான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஏகப்பட்ட இஷ்யூக்கள் இருந்தாலும், அவங்க முடிவெடுக்கிற மாதிரி இருந்தாலும், பிஜேபியே அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஒரு அளவுக்கு மேலே ஒரு வேளை ரெட்டலை முடக்குனாங்க அப்படின்னாக்க அவர் நேராக பொதுமக்கள்கிட்ட போய் கேட்பார், நான் என்னையா தப்பு பண்ணேன், இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி இவங்களை விரட்டி விட்டுருவார். கூட்டணியை விட்டு விலகிட்டு இப்படி போய் கேட்டாருன்னா பெரிய பாதிப்பாயிரும். அதனால ரெட்டலையை முடக்க, என்னுடைய பார்வையில் ரெட்டலையை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. இன்னொன்று, பிஜேபி கூட சேர்ந்தது மூலமா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த வீடியோவில் இருக்கும். அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணிட்டார். யாருமே தன்னிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. பிஜேபியை காமிச்சு நான் பிஜேபி கூட போயிடுவேன் அல்லது பிஜேபியோட சேர்ந்து நாங்கள் வேற மாதிரி ஒரு ஃபார்முலா பண்ணுவோம் அப்படின்ட்டு வேற யாரும் தங்கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிஜேபியை வச்சுட்டார். அந்த பிஜேபி கூட ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் பேசின வரைக்கும் அரசியலில் அவர் சூப்பரான ஒரு கேம் தான் ஆடி இருக்கிறாரு. ஆனால் அதை எப்படி கண்டினியூ பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்க போகுது. நான் சாமானியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் எப்படி இருக்கும், ஒரு அதிமுக சட்டமன்ற தேர்தலில் எப்பொழுதுமே பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்கினத ஓட்டை விட அதிகமான ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இது எல்லா காலத்துலேயும் நடந்திருக்கு. 2016 பார்த்தீங்கன்னாக்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஓட்டு டிஃப்ரென்ஸ் வெறும் 1% தான். 2019 கிட்டத்தட்ட இவங்க திருப்பி அதே 19% தான் வந்திருந்தாங்க எம்பி எலெக்ஷனில். இப்போ அதே தான். எல்லாரும் கூட சேர்ந்து நின்னாலும் அவர் ஒன்றும் பெருசாக ஓட்டு இழந்துடலை. 2019க்கும் 24க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அதிமுக ஓட்டு வாங்கினதில். 2019 இன்ஃபேக்ட் அப்போ ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. 2024 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் 2 பேரும் ஒன்றா தான் நின்னாங்க. 2019 ஒன்றா இருந்தாங்க, 21லையும் ஒன்றா தான் இருந்தாங்க, 24 தான் பிரிஞ்சாங்க. நம்ம இந்த ஓட்டு கணக்கு அந்த கணக்கெல்லாம் பார்க்காம இப்போ ஒருவேளை பிஜேபி சொல்ற இதுக்கு ஈல்ட் ஆகி இவர் அவங்களுக்கு 1:2 2:1 கொடுத்துட்டாருனாக்க அவங்க 60-70 சீட்டுக்கு மேலே கேட்டு நின்றுவாங்க. நீங்க அடிஷ்னலா கட்சியிலையும் கூட்டணியிலையும் புது கட்சிகளை இணைக்கிறது பெரிய சிரமமா இருக்கும். சாமானியன் நினைக்கிறேன், போன தடவை 177 சீட் நின்னீங்களா, இந்த 180 சீட் நின்னீங்களா, இந்த தடவை 160 165 சீட்டுக்கு குறையாம நிக்கணும். அதிமுக ரெட்டலையில 180 நின்னாலும் தப்பு இல்லை, அட்லீஸ்ட் 165லேருந்து 180க்குள்ளார நிக்கணும். நின்னாதான் நீங்க உங்களுடைய ஓட் ஷேரான 33% 2021 வாங்கினீங்க. அதுல இந்த ஓபிஎஸ் எல்லாம் போனார்னா கூட ஒரு 30% ஓட்டு உங்களுக்கு வரும். அதை இந்த கணக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்னைய விட நீங்களாம் மாஸ்டர், நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஓட்டு கொடுக்காம நீங்க அடிஷ்னலா நீங்க கூட்டணிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அடிஷ்னலான கட்சிகளை அகாமடேட் பண்ண முடியாம போயிடும். இன்னொன்று, அவங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப நீங்க உங்களது கம்மியா அவங்க காமிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு 70 சீட்டு 60 சீட்டு நீங்க 2:1 கணக்குல நீங்க 120 சீட்டு அவங்களுக்கு ஒரு 60 சீட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 60 சீட்டோ 70 சீட்டோ பிஜேபிக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ஓட் பர்சன்ட் 10-12% வாங்கிடுவாங்க. 10-12% அவங்க வாங்கிட்டாங்கன்னா உங்க ஓட்டு எங்க போயிடும்? நீங்க எவ்வளவு நிற்பீங்க? 130 நின்னீங்கன்னா 180 நின்னப்பதான் 33, 160 நின்னீங்கன்னா நீங்க 25 நின்றுவீங்க, 20 25க்குள்ளார நின்றுவீங்க. நேச்சுரலி உங்களை பலவீனமா காமிப்பாங்க. அரித்தமெட்டிக்கலா பலவீனமா அதிமுகவை காமிச்சு அதிமுக பின்னுக்கு தள்ளுறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதனால என்னுடைய சஜஷன், ஒரு சாமானியனா அதிமுக ஒரு 165லேருந்து 180 இடம் வரைக்கும் கண்டிப்பா நிக்கணும். பிஜேபிக்கு 20லேருந்து 22 சீட்டு 23 சீட்டு கொடுக்கலாம்.
ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றரை பிரச்சனை இல்லாமல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 20-25 சீட் வரைக்கும் கொடுக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஜய் அவர் தனியா கூட்டணி அமைப்பேன் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களோட லாபி படி அவர் ஏதோ ஒரு முறையில வந்து உங்க கூட சேர்ந்தாலும் அவருக்கு ஒரு 15, என்னுடைய கணிப்புல ஒரு 15 சீட்டு கொடுக்கலாம். அன்டெஸ்டட் இருக்கிறதுனால 15 சீட் கொடுக்கலாம். தேமுதிக அவங்களுக்கு ஒரு 15 சீட்டு. ஏன்னா நீங்க 5 சீட்டு எம்பி எலெக்ஷன்ல கொடுத்துருக்கீங்க. 5க்கு ஒரு எம்பிக்கு ஒரு 3 சீட்டு எம்எல்ஏ சீட் கணக்கு வச்சாலும் அவங்களுக்கு ஒரு 15 சீட்டு. இந்த கணக்கு பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திஸ் அரித்மெட்டிக் வில் ஒர்க் அவுட் டு 40 to 43%. விஜய் அன்டெஸ்டட் தான் இருந்தாலும் 43%க்கு இந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும். இந்த 43% அரித்மெட்டிக்கோட ஒர்க் பண்றப்ப நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியா என்ன வச்சிருக்கிறீங்க? திமுக வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியா வந்து அவங்க பெண்களுக்கு வந்து நிறைய செஞ்சு அவங்களுக்கு உண்டான ஊக்கத்தொகையை கொடுத்து படிக்கிறதுக்கான பைசா கொடுத்து அவங்க ரெடி பண்றாங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு? திமுக அரசாங்கம் பெண்களின் பாதுகாப்புக்கு எதிராக இருக்குன்னு ஒரு பிராண்டை கட்டமைக்க நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கட்டமைப்புல உங்க கூட்டணி ஒன்னா சேர்ந்து இயங்குதா அப்படின்னு கேட்டா 100% இல்லை. என்ன நடந்திருக்கணும்? சாமானியான சொல்றேன், ஒரு பிஜேபி இருக்கு, ஒரு அதிமுக இருக்கு, அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா நீங்க வந்து உங்க தலைமை கழகத்துக்கு அமித்ஷாவோ மோடி அவர்களோ வந்திருக்கணும். அம்மா படத்துக்கு, தலைவர் படத்துக்கு, புரட்சி தலைவர் படத்துக்கெல்லாம் மாலைகளை போட்டு அவங்கள மரியாதை பண்ணி ஒரு புகழ்ந்து பேசி இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும். பண்ணாதான் கீழே இருக்கவங்க இதாகும். அடுத்தது உங்களுடைய போராட்டங்கள் இதுக்கப்புறம் 2-3 போராட்டங்கள் நடத்திட்டீங்க. 2 பேரும் தனித்தனியாக தானே பண்றீங்க. பிஜேபி தனியாக பண்ணுது, அதிமுக தனியாக பண்ணுது. 2 பேரும் சேர்ந்து பண்ணாதானே அந்த அலையன்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு ஜெல் ஆகும். அது ஆகாம இப்ப இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. இப்போ வரைக்கும் அதிமுக அண்ட் பிஜேபி கூட்டணி ஷூட் அப் ஆகவே இல்லை. அதனாலதான் நீங்க விஜயை கொண்டுட்டு வரணும்னு பேசுறீங்க. தேமுதிக இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு பரஸ்பரமா பேசி ஆமா உங்களுக்கு கமிட்மெண்ட் நாங்க கொடுத்தோம், ஆனா வந்து எந்த வருஷம் கொடுக்கல, 2026 வருது, நான் அதுல கண்டிப்பா தரேன்னு சொல்லி கூட நீங்க அவங்கள ஒரு கன்வின்ஸ் பண்ணலாம். இல்ல அவங்கள்ட்ட டிஎம்கே கூட்டணியில வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கேட் க்ளோஸ்டு, அதனால இங்கதான் வருவாங்க அப்படின்னு நீங்க அவங்களோட ஈகோ கூட விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் பாதிப்பா தான் இருக்கும். நீங்க 43% அரித்மெட்டிக் இல்லாம களத்துக்கு போனீங்கன்னா நீங்க களத்திலேயே இருக்க மாட்டீங்க. களத்துல இருந்து உங்களை ஈஸியா சீமான் வந்து இங்க இருந்து ஓட்டுகளை அங்க அள்ளிடுவாரு. அவரு 15லேருந்து 20 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புக்கு போயிடுவது. 43% அரித்மெட்டிக் வச்சிங்கன்னா தான் உங்களோட பிஜேபியோட எதிர்ப்பு வாக்கு பிளஸ் இந்த நான் 1 இயர் கன்சாலிடேஷன் பிளஸ் இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், இதெல்லாம் வரப்போ ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். சப்போஸ் 40க்கு கீழே நீங்க கன்சாலிடேட் பண்ணி வச்சுட்டு நீங்க கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா 40க்கு கீழே நீங்க போனீங்கன்னா 15க்கு மேல சீமான் போயிடுவார். ஆட்டோமேட்டிக்கா இதுதான் நடக்கும். அதனால இதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி இந்த அரித்மெட்டிக் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்னை விட மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள்லாம் நீங்க வச்சிருப்பீங்க. இது என்னுடைய பார்வையில, எளிய மனிதன் பார்வையில சொல்றேன். அதிமுகவை கிட்டத்தட்ட 1987 எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குறேன். நான் அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். புரட்சி தலைவர் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் தான் அப்போ அந்த எலெக்ஷன்லாம் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். 89 கலைஞர் வந்தார், 91 அம்மா வந்தாங்க, திருப்பி கலைஞர் வந்தார், திருப்பி அம்மா வந்தாங்க, திருப்பி கலைஞர் வந்தார், அப்புறம் அம்மா வந்தாங்க, இப்போ ஸ்டாலின் ஐயா வந்திருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இயக்கங்களோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் டக்குன்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, அப்படியே வின் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துச்சு. 2011 தான் நடந்துச்சு, 2001 அதுதான் நடந்துச்சு. ஆனா ஏன் சொல்றான்னா இது வந்து அடிமட்ட தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட கட்சிக்கு. எம்ஜிஆர் வந்து தொண்டர்கள், ஏழை தொண்டர்கள் அவங்க நிறைய செலவு பண்ணக்கூடாது, வருஷம் பூரா செலவு பண்ணிட்டு இருந்தா எலெக்ஷன் அப்ப சோர்ந்துருவாங்கன்ட்டு அந்த செலவுகளை தொண்டர்களுக்கு கொடுக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. கடைசியா 1 இயர்ல அப்படி ஒரு பூஸ்டப் பண்ணி அப்படி கொண்டுட்டு போவாங்க. இதுதான் அம்மாவோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்துச்சு. ஆனா திமுக தொண்டர்கள் அப்படி கிடையாது. திமுக வந்து எப்பொழுதுமே அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாள் பூரா அரசியல் பேசுவாங்க, வாரம் அரசியல் பேசுவாங்க, எல்லா காலத்திலயும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்ப சீமான் அவர்களும் இருக்கிறார். நீங்க
அந்த மாதிரி இருக்கிற தொண்டர்களை இந்த நேரத்தில் ஒரு தோல்வி முகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு சோர்வை ஏற்படுத்திடும். அதனால 43க்கு நீங்கள் அரித்தமெட்டிக் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வேலைகளை பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நம்புகிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.